இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதை கேட்டுட்டு இங்கே நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, எதிர்க்கட்சியை சீண்டியா முதல்வர் விஜய், எதிர்க்கட்சியை சீண்டிய இது அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதே மாதிரி பதிலடி கொடுத்த உதயநிதி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தெளிவாக சொல்லிட்டார், முன்ன பின்ன பேப்பர் படித்தாதுன்னா தெரியும், நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டு இருந்தால் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக ஏதோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு, அப்படி இன்டெரக்டாக டெய்லி பேப்பர் படிங்க, அதை விட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் உட்காந்துட்டு சட்டசபையில் தூங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்கே போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க பாருங்க. அதாவது இன்னைக்கு சட்டசபையில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபன்னியான மூமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அதை மிஸ் பண்ணீங்கன்னா திரும்ப ரீவைண்ட் கூட பண்ணி பாருங்க, ஒரு படம் பார்க்குற ஃபீலே உங்களுக்கு கிடச்சிருங்க. ஃபன் இருக்குதா, ஃபன் இருக்குது, ஆக்ஷன் இருக்குதா, இருக்குது, காமெடி இருக்குதா, அது பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக நம்ம உதவாநிதி சரி கக்கு ஸ்டார், ஐயோ நம்ம உதயண்ணனை வச்சு நிறைய காமெடி ஃபன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது போக டிஎம்கேல பார்த்தினா இப்போ ஒருத்தர் இப்போ பேசுகிறாரு பார்த்தீங்களா, இவரெல்லாம் புலம்பி தள்ளுறாருங்க. இப்போவும் விஜய் அவர்கள் சிரிச்சாரு பார்த்தீங்களா, அந்த சிரிப்பு கூட அப்படின்னா இந்த பேர் எப்படி இருந்தீங்க, இப்படி புலம்புற லெவலுக்கு புலம்ப விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடந்து புலம்புறாங்க, பயங்கரமாக புலம்புறாங்க. டிஎம்கேல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அவ்வளோ பேர் யங்ஸ்டராக இருக்கிறாங்களா, அதை பார்க்கும்போது உள்ள குத்துது குடையுது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் வயசான கோஷ்டியாக கிடக்கும்போது அவங்க பதிலுக்கு பேசும்போது இவங்களுக்கு ஒரு உள்ள ஈகோ டச் ஆகுது. இப்படி நிறைய பேர் அவங்க ஓட்டலான்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்க டிஎம்கேலேருந்து. பட் இவங்க பதிலடி சமத்தையாக ஒன்று கொடுத்துட்றாங்களா, ஒன்றுமே பண்ண முடியலங்க. அவங்களுக்கு ஈடே கொடுக்க முடியல, டிஎம்கேயால் ஈடே கொடுக்க முடியல. ஏடிஎம்கேன்னு உள்ள இருக்குதானே தெரிலங்க. வன்முறை பேச்சாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்க உங்கள் மனைவிமாரிடமும் குழந்தைகளிடமும் உங்கள் வீட்டு பெண்களிடம் கேளுங்க, இது என்னமா இந்த பேச்சு சரியா என்றால், அது ஆபாச பேச்சாக இருந்தாலும் வன்முறை பேச்சாக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களும் அந்த குடும்பத்தான முடிச்சு அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனசாட்சி அதற்கு பதில் சொல்லட்டும். சபாநாயகர்கள் டேரக்டாக யாரையும் ஒருத்தவங்க அட்டாக் பண்ணிட்டாரு. இன்டெரக்டாலாம் பேசலாங்க, அவங்கள மாதிரி இன்டெரக்டாக அப்படி குத்தி பேசுறது, குடஞ்சி பேசுறது, அவரை சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுறது அப்படிலாம் கிடையாது. டேரக்டாகவே ஒரு ஆளை பிடிச்சி நொறுக்கு போட்டார், 2 பேரை பிடிச்சி நொறுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கத்துறது மட்டும் தானே உங்களுக்கு வேலை, வேறு என்ன பண்ண முடியும். சரி எப்படியும் நெக்ஸ்ட் டைம் நம்ம உதயநிதி அண்ணன் கண்டிப்பாக அவங்க வீட்டில் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுவார், ஓகேங்களா. என்ன அப்போ அப்படி தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வருவார்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதுமாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வெளியே பேசுகிற வாய்ப்பு இருக்கு. ஏங்க நான் தப்பா ஒன்றும் சொல்லலைங்க, வீட்டில் பேசிட்டு நான் பேசுறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டு ஒரு பேசுவார், அவ்வளோதான். வேற எதுவும் நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா அப்போ உங்க பார்வையில் நான் பேசுறது தப்பா தோணுதுன்னு அர்த்தம். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். இந்த சட்டசபையில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த 900 கோடி ஊழல் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு லிஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் நன்கொடை மட்டுமே அதிகபட்சம் நம்ம யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வாங்கியிருக்காங்க. பட் 900 கோடி வாங்கல, 337 கோடி அவ்வளோ நன்கொடை மட்டும் வாங்கியிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில். 2024 டு 25 மேபி 26 டு 27 900 கோடி வாங்கியிருப்பாங்க இருக்கும். அந்த 900 கோடி வச்சு தான் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது. அவர் மாமாவோ சொல்ல உங்கள் மாமா தான் கொடுத்தாரு போய் கேளுங்கன்னு சொல்கிறது, அவர் உங்கள் ஒப்பம் தானே வாங்கினார் உங்கள் அப்பன்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறது, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது என்னன்னு நமக்கு தெரியலங்க. ஆக மொத்தத்தில் இவங்க பேசுறது நமக்கு புரியலை. 900 கோடி வாங்கியிருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும். எதுக்காக வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்க? ஒருத்தன் 900 கோடி ரூபா ஒரு ஃபண்டாக ஒருத்தன் ஒரு கட்சிக்கு கொடுக்குறான் அப்படின்னா எதுக்கு கொடுப்பாங்க சொல்லுங்க. ஏதாவது சரி வேணாம், நம்ம அச்சீவ்மெண்ட் மாதிரி உருட்ட முடியும், ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச முடியாது. உள்ளே பஞ்சாயத்தாக தான் ஆதாரத்தை காட்டிட்டு பேசுங்க, ஆதாரம் இல்லாமல் பேசுனா அவை குறிப்பிலேருந்து நீக்கப்படும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் இங்கே ஆதாரம் இல்லாமல் பேசுனா என்ன நீங்கள் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை, அதனால் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேசக்கூடாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஈடு கொடுக்க முடியலை டிஎம்கேலால். அவங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி, அதாவது நம்ம டிஎம்கே நம்ம டிவிகேக்கு டஃப்பாக கொடுக்க முடியல. இவங்க ஒரு கவுண்டர் கொடுத்தா பதிலுக்கு அவங்க சமத்தையே அடின்னு அடிச்சு போடுறாங்க. இவங்களால வாயை திறந்து பேச முடியல. உதயநிதி அதுக்கு சரியான ஆள் கிடையாது. அவர் ஆடி அசைஞ்சு ஐயோ இதுக்கு வேறு ஆன்சர் கொட்டாய் விட்டு பேசுகிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதனால்
செட் ஆகலைங்க உள்ள ஸ்ட்ராங்கான அங்கே எடப்பாடி அவர்கள் அவர் டம்மி ஆகிட்டார், டம்மி ஆக்கி விட்டாங்க. இங்கே பேசுகிறது பார்க்க போனால் எம்எல்ஏ எழுப்பி விட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறானுங்க. கடைசியில் பார்க்க போனால் அவங்க பல்பு இவங்க கொடுத்து விட்டுறாங்க டிவிகே சைட்லேருந்து. உள்ளே வந்து இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இருக்கிறாங்க, இவங்க பயத்தில் இருக்காங்க, எப்படின்னு டாமினேட் வந்து எதிர்கட்சி தான் பண்ண போகுது அப்படின்னு நினச்சேன். இப்போ அப்படியே அமுங்கிட்டு இருக்குதுங்க. ஆளுங்கட்சி தரப்பு தான் இப்போ பயங்கரமாக போஸ்ட் ஆகிட்டு நிற்கிறாங்க. இங்கே டிஎம்கே சைட்லலாம் டம்மி ஆன மாதிரி ஆகிட்டு டம்மி ஆக்குறாங்க. இவங்க எதாவது பேசினா பதில் கவுண்டர் கொடுத்து டம்மி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிக பெரும் ஆர்ப்பாட்டம். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இது வந்து ஒரு போனஸ் வீடியோ தான். அதாவது நான் உடனே சொல்லிக்கிறேனே, இவனை உதயநிதி எதிர்த்து போராடுவானுங்க, கலைஞரை எதிர்த்து போடுவானுங்க, எம்கே ஸ்டாலின் எதிர்த்து போடுவானுங்க, அவங்களே எதிர்த்து போராடிப்பானுங்க. ஏன்டா உங்களை அழிக்கிறதுக்கு மற்றவங்க யாரும் தேவையில்லை, நீங்களே அடிச்சுக்கிங்கடா. அதே மாதிரி உங்களை வந்து எப்படி சொல்கிறதுன்னா மற்ற எவனும் கலாய்க்க வேணாம், நீங்களே கலாய்ச்சிக்கிடுங்க. கடைசியில் இது ஒரு ஜோக்கர் கூட்டமாக கடந்து சுற்றிட்டு இருக்குது. வெளியே தான் ஒரு ஜோக்கர் கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துலையும் ஜோக்கர் கூட்டமாக தான் இருக்குது. கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கு சங்கு ஊதிர வேண்டிதான் போல அந்த மாதிரி கதைக்கு தள்ளிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் தள்ளிட்டு இருக்கேன் சட்டமன்றத்தில். அதாவது வந்து இவங்க சொல்கிறாங்க பெருசாக நீங்கள் அதெல்லாம் ஜோக்கர் கூட்டமாக இருக்குது, ஜோக்கர் தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. கடைசியில் இவங்க பார்த்தா இவங்க உள்ள ஜோக்கர் கூட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்க்க போனீங்கன்னா கேஸை போட்டு இப்போ ஒரு 15 நாள் உள்ளே இருந்துட்டு வந்துடும். அவர் என்னென்னா ஏதோ இந்த எப்படி சொல்கிறது இந்த நாசுக்காக சொல்கிறாரு, என்னென்ன எப்படியாவது வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் என்னென்னா கலாய்க்கிறன்னு பேரில் உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு, அவங்கள வச்சு செஞ்சு விட்றாங்க. ஒருத்தர் மருமக மாமான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கிடக்குறாங்க. கடைசியில் பார்க்க போனீங்கன்னா இங்கே உள்ள நடுவில் இந்த லாரி வீலுக்குள்ள 2 சக்கரத்துக்குள்ள மாட்டுற மாதிரி யார் மாட்டுறான்னு பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் ஈஸியாக பிடிச்சி அடிச்சு விட்றாங்களே, அவங்க அப்பாவை காணும்ன்ட்டு. பாவம் எப்படிங்க உதயநிதி அவர்கள் எப்படி இருக்கிறான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அவரும் தூங்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் புரியல. கேட்டால் விஜய் அவர்களை சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் தான் தூங்கி எஞ்சி பல் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுவேன். சட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி அங்கே வந்து ஒரு ஃபன்னு நடந்துகிட்ருக்குங்க. நான் வந்து டிஎம்கே ஆப்போசிஷன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு நடந்த வரைக்கும் இன்றைக்கெலாம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஜோக்கர் கூட்டம் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒரு தற்கொலை கூட்டம் யார், ட்ராமா அங்கே யார் பண்ணிகிட்டு இருக்கிறா. முக்கியமாக ஜோக்கர்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் கோமாளிகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யார் கோமாளின்னு இன்றைக்கி சட்டமன்றத்தில் நிரூபிச்சிட்டாங்க.